இந்த மக்கள் எல்லாருக்கும் எங்க அப்பா எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு குறை மட்டும் சொல்ல தெரியுதுல. இன்னைக்கு கூட எங்க அப்பா சென்னையில இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களோட சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டுருக்காருங்க. அதாவது இது வரைக்குமே தமிழ்நாட்டுல மதிய உணவு திட்டம் தான் கொண்டு வந்தாங்க சத்துணவுன்ற பேர்ல. ஆனா எங்க அப்பா வந்த பிறகு மாணவர்கள் 1க்கு 2 வேளையா சாப்பிட்டுங்க அப்படின்றதுக்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து தினமும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இவங்க தினமும் சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா தெரியல, அதுல உப்புமா தான் போடுறாங்கன்னு குறை மட்டும் சொல்றீங்களே. இன்னைக்கு காலையில பஞ்சாபோட சிஎம் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. எதுக்காக? எங்க அப்பாவோட ஆட்சி இவ்வளவு சிறப்பா இருக்கே, இவ்வளவு திறம்பட செயல்படுறாரு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரா நம்மளும் செயல்படணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா கிட்ட சில டிப்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக சென்னை வந்திருக்காருங்க. அவரும் சேர்ந்து எங்க அப்பா கூட அந்த மாணவர்களோட உட்கார்ந்து காலை உணவு அருமையா சாப்பிட்டுருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மாநிலத்திலயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நெகிழ்வா நடக்குமா? எந்த மாநில முதல்வராவது இன்னொரு மாநில முதல்வரை பார்த்து கத்துக்கலாம் நினைப்பாங்களா? இது எல்லாமே எங்க அப்பாவோட ஆட்சியில எங்க அப்பா கிட்ட மட்டும் தாங்க நடக்குமே. வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட்டா அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் கேள்விப்படுவீங்க. சும்மாவே இந்த ஆட்சியில எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு திருட்டு கட்சி, இது ஒரு திருட்டு ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக முன்னாடியாவது பணம், காசு, நிலம், பணம், நகை, நட்டு இதெல்லாம் தான் திருடிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு படி மேல போய் உடல் உறுப்பெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சமீபத்துல கூட கிட்னி திருட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. திராவிட மொழியில கிட்னி முறைகேடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு. இனிமே அதான் சொல்லுங்க. ஆனா கூட இந்த எதிர்கட்சிகள் வந்து கிட்னி திருட்டு கட்சி அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவோட கட்சியை சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்குங்க. அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து சரமாரியா ஒரு விளாசி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிட்னி முறைகேடுல இல்ல கிட்னி திருடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டவங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க? கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் இந்த ஃபெயிலியர் மாடல் அரசை சரமாரியாக வெளுத்து வாங்கி இருக்கிறது. இந்த அரசு ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவே சரியான சாட்சியாகவும் இருக்கிறது. அப்படின்றது தெரிஞ்சும் இன்னும் ஏன் அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதை கேட்ட எதிர்கட்சிகள் சும்மாவே ஆடுவாங்க. இதுல மதுரை நீதிமன்றம் காலில் சலங்கை வேற கட்டி விட்டுருச்சு. கேட்கவா வேணும்? இந்த திமுக அரசு எதுக்கு ஆட்சியை கலைச்சிட்டு போகணும், ஏன் இவங்க ஆட்சி பண்ணவே லாய்க்கில்ல அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம். அதனால முதல்வரே ஆட்சியை கலைச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. நல்ல வேலைங்க, எங்க அப்பா மாணவர்களோட காலை உணவு சாப்பிட்டு இருந்தாலும் இந்த செய்தி அவர் காதுல பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்துல ஒரு தம்பதி இருந்திருக்காங்க. அதுவும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கவங்களுக்கு. கணவர் வந்து ஒரு மளிகை கடையில வேலை பார்த்திருக்காங்க, மனைவி அதே தெருவுல இருக்கக்கூடிய இன்னொரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி தனியா ஒரு வீடு எடுத்து சிவகங்கை மாவட்டத்துல தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய கணவர் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு போல் இருக்கு. யாரோ ஒரு நபர், நான் போலீஸ் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன், இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கணவரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான சில டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது ஃபோன் நம்பர் எங்கே, அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. இவரும் உண்மையாகவே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்பி கொடுத்துருக்காரு. இந்த கணவன் மனைவி அவங்க ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலை காற்றுக்காக திறந்து வச்சுட்டு தூங்கியிருக்காங்க. அந்த சமயம் இவங்களுக்கே தெரியாம அங்க கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க 2 பேரும் ஒன்னா தனிமையில இருந்த வீடியோவை எடுத்துட்டு அவங்களுடைய மனைவியை, நான் காவல்துறையில இருந்து வந்திருக்கோம், உங்ககிட்ட ஒரு வீடியோவை காட்டி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரும் தனிமையில இருந்த வீடியோவை காமிச்சிருக்காங்க. காமிச்சு அந்த பெண்ணை மிரட்டி, எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ நகை வேணும், இதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ வெளியிட மாட்டோம், அப்படி இல்லைன்னா வீடியோ வெளியிட்டுருவோம் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை போட்டு மிரட்டி இருக்காங்க. காரைக்குடி வடக்கு போலீஸ் என கூறி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருப்பது போல நடித்து அங்கிருந்த இளைஞரின் பெயரை தெரிந்து கொண்டதோடு விசாரணைக்கு அழைப்போம் என்று செல் நம்பரையும் வாங்கிச் சென்றிருக்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம காவல்துறையினர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவல்துறையினர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கும் காவல்துறையினர் தான் குறை சொல்றாங்க. ஏன்னா யாரோ ஒரு நபர் நான் தான் காவல்துறையில இருக்கேன், நானும் காவலர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியமா வந்திருக்காரு அப்படின்னா
எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, காவலர்கள்லாம் எவ்வளவு அலட்சியமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இப்ப இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே திறம்பட செயல்பட்டு பிடிச்சிருக்காங்கல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுவீங்களா இல்ல போலியா காவலர்கள் வேஷம் போட்டு சுத்துனாங்க அதை கண்டுபிடிக்கல நினைச்சு கோவப்படுவீங்களா? போங்க பாஸ். இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி மாணவர்கள் எல்லாரும் 3 வேளையும் நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா படிக்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்கள் தான் என்னுடைய கண்கள்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா அவர்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே கொடுக்க போறோம். அரசு பள்ளியில பள்ளி மாணவர்களுக்காக அம்மா இருக்கும் போது கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் விலையில்லா மிதிவண்டி திட்டம். அதாவது பல மாணவர்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்றதுக்காகவே இந்த விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மாணவர்களுக்கும் சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இத நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்குன்னு தான் சொல்லணும். அது போக இப்ப திண்டிவனத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி இந்த மிதிவண்டி திட்டம் வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்குமே இந்த மிதிவண்டி கொடுப்பாங்க. இலவச மிதிவண்டி, இலவசம்னு சொல்லக்கூடாது, அம்மா சொல்ற மொழியில விலையில்லா மிதிவண்டின்னு சொல்லலாம். இதை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட சைக்கிள் வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சைக்கிள்ல அம்மா அவர்களோட போட்டோவும் எடப்பாடி அவர்களோட போட்டோவும் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்கூல் நிறுவனம் வந்து போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இதை ஒரு சமூக ஆர்வலர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால விட்டதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க பாத்தீங்களா? அவங்க கொடுத்த சைக்கிளை தான் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, அவங்க போட்டோ போட்டுக்கின்றதுக்காக அந்த சைக்கிளுமா இந்த சைக்கிளை கூடவா கொடுக்க மாட்டீங்க, என்னங்க ஆட்சி பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க அந்த ஸ்கூல் நிறுவனம் சைக்கிளை கொடுக்காம ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சதுக்கு எங்க அப்பா என்னங்க பண்ணுவாரு? அவரால் மாணவர்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் குறையும் குத்தமும் கண்டுபிடிச்சா எப்படி? அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒயின் ஷாப், அதாவது டாஸ்மாக் கடையெல்லாம் இலை மறைவா காய் மறைவா ஒரு 4 ஊருக்கு 1 5 ஊருக்கு 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு மத பிரியர்களும் சேர்ந்து தானே எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊருக்கு ஒரு டாஸ்மாக் அப்படின்ற மாதிரி பல டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்காரு. அப்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்கு, அதுவும் தெருக்குள்ளே இருக்கு. அப்படின்றதால அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் பெண்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மத பிரியர்கள்லாம் சாராயத்தை போட்டுட்டு அவங்க பண்ற அட்டகாசம் தாங்கலைங்க, அதனால இந்த டாஸ்மாக் இங்க இருக்கக்கூடாது, இந்த கடையை உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு மது பிரியர், அதுவும் ஒரு முதியவருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒயின் ஷாப் எடுக்கூடாதுப்பா, நான் எங்க போறேன், நீக்கெல்லாம் வேலை செய்யறேன், நீ ஒயின் ஷாப் எடுக்கூடாது, ஒயின் ஷாப் எடு, நீ வராது, ஒயின் ஷாப் எடு, ஒயின் ஷாப் எடு, நீ ஒயின் ஷாப் எடு, நீ எதுக்கு சொல்ற, நீ எதுக்கு சொல்ற, வேலைக்கு போறேன், அதுக்கு ஒயின் ஷாப் மூட்டை போய் ஆமாண்ணா. இந்த கடையை ஏன் எடுக்கிறீங்க, இந்த கடை இங்க தான் இருக்கணும், அப்புறம் நாங்க குடிக்கிறதுக்குலாம் எங்க போவோம், எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியலையா, நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம் தானே, இந்த டாஸ்மாக் இங்க தாங்க இருக்கணும், இதை எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த முதியவரை ஓடு கட்டிட்டாங்க. அதாவது ஏயா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்ல, குடிக்கிறதுனா எங்கன்னா போய் குடி, ஏன் வீட்டு வாசல்ல டாஸ்மாக் இருக்கு இங்கதான் வச்சு குடிக்கணுமா, இந்த கடை இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெண்களுக்கும் அந்த முதியவருக்கும் பெரிய வாக்குவாதமா போயிட்டு இருக்குங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு லாபம் தான், என்ன இருந்தாலும் நாங்க கடையவே திறக்கலனா கூட இந்த மது பிரியர்கள் பண்ற அட்டகாசத்துக்காக தயவு செஞ்சு கடையை திறந்துருங்க, இவங்கெல்லாம் பாவுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா போகும். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி திருநங்கை ஒருத்தவங்க தீ குளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொடுக்கலனே என்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசி என் சேலையெல்லாம் அவுத்தி என் சட்டையெல்லாம் கிழிச்சு, இங்க என்ன மாதிரி திருநங்கைகள் தான் அங்க கேமரால ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்றேன், கேமரால ஒர்க்கே ஆகாதான். 1 மாசம் சார் நான் முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு இதே கிடையாது. இங்க மனு கொடுத்திருக்கேன், எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கேன், திருநெல்வேலியில மனு கொடுத்திருக்கேன். தன்னை சாதி ரீதியா ஒருத்தரை அடிச்சு ரொம்ப இழிவா பேசி துன்புறுத்தி இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா காவலர்கள் யாருமே அந்த புகாரை எடுத்துக்கவே இல்லை, அதை ஒரு சட்டையாவே மதிக்கல.
ஏன்னா இந்த சமுதாயத்துல ஆண் பெண் இவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க, இந்த மூன்றாம் பாலினத்தார் அப்படின்றவங்க தனக்கு கீழே தான் அப்படின்ற எண்ணம் வந்து பலருக்கு இருக்கு. ஏன்னா அவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சொசைட்டில வாழ்றதுக்கான ஒரு ரைட் இருக்கு. தனக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா காவலர்கள் கம்ப்ளைண்ட் எடுக்காததால தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாரும் சமரசம் பேசி விலக்கியிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே இந்த முதல்வர் என்னதான் பண்றாரு, இவர் சும்மா பொம்மை முதல்வர் தானா, மாநிலத்துல வாழக்கூடிய ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்திருக்கு, இதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி போறாங்களே, சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா இவங்களுக்கு எதிராக சாதிய ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கு, இதை யாரு கேட்பா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன முட்டு கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா என் கைகள் இரண்டும் பூட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஷோல யாருக்கு மீம் ஆஃப் தி டே கொடுக்க போறோம் அப்படின்னா, அன்டவுட்டட்லி டாஸ்மாக் கடை வேணும் அப்படின்றதுக்காக ஏரியா பெண்களோட சண்டை போட்டு ரகலை பண்ணி எங்களுக்கு மதுதான் முக்கியம் நின்னாரே அந்த முதியவர், அவருக்கு தான் இன்னைக்கு மீம் ஆஃப் தி டே கொடுக்க போறோம். அதாவது சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விருந்தினரா போயிருக்காரு. அங்க டிஆர்பி ராஜா அவர்களுடைய மகன் வந்து மெடல் வாங்குறதுக்காக வந்திருக்கான். அண்ணாமலை அவர்கள் அவர் கழுத்துல போட போகும்போது அவரு இல்ல வேணாம் நீங்க கையிலே கொடுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஆர்பி யாரோட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீர பரம்பரைங்க, நீ என்ன எனக்கு மெடல் போடுறது, எனக்கு மெடல் போடுங்க எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி கெத்தா வாங்கிட்டு போனார்ல. இதை பத்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட தலைக்கணமே இல்லாம, அது ஒன்றும் இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், நான் பார்த்தேன், அது அவருடைய இஷ்டம். அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும் யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும். அவரோட உரிமைங்க, மெடல் யார் கையால வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்றது. இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கோ விமர்சனம் சொல்றதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருந்தாரு. அது போக நீங்க எந்த தொகுதியில போட்டியிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லைனா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு, மக்களுடைய மனசில் நம்ம இருக்கத்தான் போறோம். அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க. சொல்ற இடத்துல நிக்க போறாங்கன்னா, அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம். இல்ல எலெக்ஷன் நான் என்ன விஜயா, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்குன்னு எல்லா தொகுதியிலுமே நானே நிக்கிறதுக்கு? நான் அண்ணாமலைங்க, கட்சி எந்த தொகுதியில நிக்க சொல்லுதோ அந்த தொகுதியில தான் நான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை ஒரு தாக்கி இருக்காரு. சும்மாவே நம்ம ஊர் பசங்களுக்கு ரெக்க மட்டும் இருந்தா பொண்ணுங்கெல்லாம் தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழை மட்டும் இருந்தா நம்ம ஊர் பசங்களா குரங்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட சேட்டையை பண்ணிட்டு சுத்துவாங்க. கையில ஒரு வண்டி கிடைச்சிருச்சுன்னா போதும், அதை இப்படி முறுக்கிறது என்ன அப்படி சுத்துறது என்ன அந்த மாதிரி எல்லாம் அழும்பு கட்டி அடிப்பாங்கல்ல. அப்படிதான் நாமக்கல்ல ஒரு 2 இளைஞர்கள் சேர்ந்து பைக் சாகசம் பண்ணியிருக்காங்க. சோலி முடிச்சு ஆளெல்லா ரோட்ல ஸ்டண்ட் பண்ணாலே தப்பு, அவங்க மேலே ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி பைக் வீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது ஒழுங்கா பண்றாங்களான்னு பார்த்தா அதுலயும் விழுந்துதான் வாடுறாங்க. இந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வேற பெருமையா போட்டிருந்தாங்க. சும்மா இருந்தாலே காவலர்கள் தட்டி தூக்குவாங்க, நீ வீடியோ வேற போட்டா சும்மாவா விடுவாங்க? கூண்டோட அந்த 2 பேரையும் பிடிச்சி இன்னைக்கு ஜெயில போட்டாங்க. இளைஞர்களே, உங்களுக்கு வண்டி ஓட்டணும், எங்கேயாவது விழுந்து வாரணும் அப்படின்னா ஆளில்லாத ரோட்ல விழுந்து வாருங்க. கூட்டமா பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பஸ் ஸ்டாண்ட்ல தயவு செஞ்சு உங்க வீரத்தனத்தையோ வீர சாகசத்தையோ காட்டாதீங்க அப்படின்றத இதன் மூலமா பொதுமக்களுக்கு சொல்லிக்க விரும்புறேங்க. இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி வீர சாகசம்ன்ற பேர்ல இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த இந்த இளைஞர்களுக்கு தான் கொட்டா போட போறோம்.